ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான அதே நேரம் ரொம்ப டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மைதா 200 கிராம் எடுத்திருக்கேன். இது தயிர் 100 மில்லி அளவுக்கு, சர்க்கரை 100 கிராம். எனக்கு 100 கிராம் சர்க்கரைக்கு ரொம்ப தித்திப்பாகவே இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, இனிப்பு வேணான்னா. இது பால் ஒரு அரை டம்ளர் போல். இது வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் போல் தேவைப்படும். பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சொல்ல இல்லைங்களா, அது. இது பேக்கிங் பவுடர், ரெண்டுமே ஒரு அரை ஸ்பூன் போல் தேவைப்படும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சர்க்கரையும் தயிரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். சர்க்கரையும் தயிரும் ஓரளவு, மைதா அதை விட டபுள் மடங்காக இருக்கும். ஸோ ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான கேக்கு, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது நல்லா பீட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு வேணும். இப்போ நல்லா அடிச்சாச்சு. இப்போ அதோட மைதா சேர்த்துக்கிறேன். மைதா வந்து நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் 200 கிராம் அளவுக்கு. இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுருங்க. இல்லைன்னா அது போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரோடு வரும் கேக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பத்தாததுக்கு தான் நம்ம பால் சேர்த்துக்கணும். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் சேர்க்கலாம். நான் பால் பார்த்தீங்கன்னா நார்மலாக பால் சேர்க்காமல் அந்த ஒரு டம்ளர் பால் அரை டம்ளர் போல் சுண்டை வச்சு சேர்க்குறேன். ஸோ டேஸ்ட் நல்லா கொடுக்குங்கிறதுனால பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கணும், நிறைய போயிடக்கூடாது. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க, இன்னும் நிறைய போயிடுச்சுன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். எடுத்து ஊற்றுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சத்து மாவு வச்சு கேக் செஞ்சுருப்போம், இட்லி மாவு வச்சு கேக் செஞ்சுருப்போம். ஸோ அதில் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே மாதிரி தான். ஸோ பாருங்கள், இப்படி எடுத்துனா ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ பக்கத்தில் ஃபேன் இருக்கிறனால அது கொஞ்சம் சைடாக போகிற மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்கிறேன். ஸோ அடிகனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து உப்பு பருப்பி வச்சுக்கலாம். அதை நான் மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். உங்கள்கிட்ட கேக் பேக் பண்ணுற அந்த ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதில் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால ஒரு எவர்சிலர் பாத்திரத்துலேயே நான் வந்து செய்கிறேன். முதல்ல எண்ணெயும் நெய்யும் நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே மைதா மாவை நல்லா தூவி விட்டுருங்க. அதாவது ஃபுல்லாக பரவி இருக்கணும் அந்த பாத்திரத்துக்குள்ளார. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மைதா தூவி விடணும். இப்போ அது மேலே அந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். எப்பயுமே நம்ம செய்ய போகிற பேனில் வந்து கால்வாசியோ இல்லை அரைவாசியோ தான் நம்ம பேட்டர் இருக்கணும். ஏன்னா பேக்கிங் பவுடர்லாம் போடுறதுனால கொஞ்சம் நல்லாவே பொங்கி வரும். நம்மளுக்கு ப்ரீஹீட் பண்ண பாத்திரமும் ரெடி ஆகிடுச்சு, சூடாகிடுச்சு. அது மேலே ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒயர் ஸ்டாண்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்மளோட கேக் பேட்டர் வச்சிடலாம். இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே 20லேருந்து 25 நிமிஷம் போல் வச்சுக்கலாம். நீங்கள் 20வது நிமிஷத்துலேருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க வெந்துச்சா என்னன்ட்டு. எனக்கு 25 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. இது ஒரு ஃபோர்க்கோ ஏதோ ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். பாருங்கள், ஒட்டலை. ஸோ அழகாக வந்துடுச்சு கேக் நம்மளுக்கு. அது அப்படியே நல்லா கூல் டவுன் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் கேக்கு, இன்னொரு பக்கம் கம்மங்கூழ் செஞ்சிட்ருக்கோம். செம காம்பினேஷனில். இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளோட கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுற மாதிரி பண்ணுங்கள். நம்ம நெய் மைதாலாம் போட்டு தலை க்ரீஸ் பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்துடும். கவுத்துட்டு சும்மா 2 வாட்டி தட்டி விட்டாலே போதும், நெய் அழகாக வந்துடும். ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துருச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறனால அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவன்லேயோ இல்லை ஏர் ஃப்ரையர்லேயோ செஞ்சிங்கன்னா இந்தளவுக்கு கலர் வராது, லைட்டாக ப்ரௌனாக தான் வரும். ஸோ அதை நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருந்தது.
டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஸ்வீட்னஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓவர் தித்திப்பாக இருந்தது. நீங்கள் ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இதே அளவை போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி மாவில் செஞ்ச கேக் ரெசிப்பியும் சத்து மாவில் செஞ்ச கேக் ரெசிப்பியும் நான் என் ஸ்க்ரீனில் போட்டு விடுறேன். நீங்கள் அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானுங்க அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.